அனைவருக்கும் வணக்கம். இறைவனை நினைவு கூர்ந்து நாம் இப்போ பார்க்க போகிற தலைப்பு பலம். பலம் என்றால் நமக்கு தீங்கு செய்தவரை தண்டிக்கும் சந்தர்ப்பம் கிடைத்தும் தண்டிக்காமல் வேண்டாம் என ஒதுங்கி சென்று விடுவதே பலமாகும். குரல் கூறும் விளக்கம்: ஆற்றாகும் ஆற்றி அடுப இடனறிந்து போற்றார்கண் போற்றி செயின். தக்க இடத்தை அறிந்து தம்மை காத்து கொண்டு பகைவரிடத்தில் சென்று தம் செயலை செய்தால் வலிமை இல்லாதவரும் வலிமை உடையவராக வெல்வர் என்ற இக்குறளின் விளக்கத்தை வரதராசனார் நமக்கு விளக்குகிறார். மேலும் ராஜராஜ சோழன் வலிமை பெற்ற அரசனாக இருந்தும் தனது ஆட்சி காலத்தில் உடல் பலத்தை விட அறிவால், தனது புத்தி கூர்மையால், அதாவது அறிவின் பலத்தால் பல போர்களை நிறுத்தி மக்களின் உயிரை காத்து வெற்றி கண்டதை சரித்திரத்தில் காண்கிறோம். பலம் என்ற சொல்லானது வலு, திறன், ஆற்றல் போன்ற பொருள்களையும் தருகிறது. உடல் பலம் என்பது மனதின் உறுதி கொண்டுதான் வலுப்பெறுகிறது. அனைவருக்கும் உடல் பலம் மட்டுமே பிரதானம் என்றால் எல்லோராலும் அதை பின்பற்ற முடியாது. ஆனால் பலம் என்பது நமது வாழ்விற்கு முக்கிய தேவை. பலம் என்பது உடல் மட்டுமல்ல, அதில் அனைத்தும் அடங்கும். உடலின் செயல்பாடு, ஆலோசனை, நினைவாற்றல், பயிற்சிகள், திறன் என பலம் என்பதற்கு பல கருத்துக்களை நாம் காணலாம். மனபலம் என்பது வாழ்வின் பல வகையான துன்பங்களையும் கஷ்டங்களையும் எதிர்கொண்டு மன வலுவோடு பலத்தோடு நாம் செயலாற்றி வெற்றி கொள்வதே பலம் ஆகும். சிக்கலான சூழல்களில் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி அடுத்து எப்படி இந்த துன்பத்திலிருந்து வெளிவர வேண்டும் என்பதையும் வேறு மாற்று ஆலோசனைகளை யோசித்து மனப்பக்குவத்தோடு செயலாற்றி வெற்றி கொள்வதே புத்திசாலித்தனம். இதற்கு நமக்கு பலம் வேண்டும், அதாவது மனபலம். மன உறுதி, நம்பிக்கை, திறன் இவைகளை நாம் வளர்த்து கொள்வதும் அதை ஸ்திரம் செய்ய உறுதி கொள்வதும் சந்தர்ப்பங்களை சாகசங்களாக, அனுபவங்களை உதாரணமாக கொண்டு செயலாற்றுகிறோமோ அதுவே நமது பலம். ஔவையின் செயல் பலம் பொருந்தியது. அதியமானுக்கும் தொண்டைமானுக்கும் நட்பு உண்டாக ஔவையே தூதாக சென்று இருவரின் பெருமைகளை ஒப்பிட்டு இருவரையும் நட்பு கொள்ளச் செய்தது ஔவையின் உடல் பலம் அல்ல, மனபலம். மன்னர்களின் வாழ்பலம் ஔவையின் முன் எப்போதும் தாழ்ந்தே இருந்திருக்கிறது. ஒரு பெண்மணி நாடுகளை கடந்து நாட்டுக்கு நாடு பகையை ஒழித்து நட்பு கொள்ளச் செய்தார். குறுநில மன்னர்களும் பேரரசர்களும் உறவு கொள்ள காரணமாக ஔவை என்ற பெண்மணி இருந்திருக்கிறார். பலம் என்பது நமது உடலின் உறுதியில் காட்டுவதல்ல. பாரதி சொல்கிறார்: மனதில் உறுதி வேண்டும், வாக்கினில் இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும் என்று நமது மனதை உறுதி கொள்ளச் சொல்கிறார். அதுவே நமது வாழ்வை வெல்ல நமக்கு உறுதுணையாக இருக்கும். உள்ளத்தில் உறுதியும், மனதில் எழுச்சியும், வாக்கில் உண்மையும், செயலில் நம்பிக்கையும், இலக்கில் வெற்றியும் காண நாம் மனதில் பலத்தோடு நமது கனவு மெய்ப்படச் செய்ய வேண்டும். பலம் என்பதற்கு சக்தி என்று பொருளும் கொள்ளலாம். அந்த சக்தியும் நமது மன பலத்தை உறுதி செய்யும் ஆக்க சக்தியாக இருக்க வேண்டியதும் மிகவும் அவசியம். உடலின் பலத்தை உறுதி செய்வது உழைப்பு, நமது உள்ளத்தின் பலத்தை உறுதி செய்வது நமது அனுபவங்கள். அன்பு நேயர்களே, மனம் என்ற பலத்தோடு வாழ்வை வெற்றி கொள்வோம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.